மாமா 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 ஆபத்து வந்துடுச்சு மாமா ஆபத்து வந்துடுச்சு வந்துடுச்சு. நீ இந்த கிராமத்துல இருக்கிறதே ஆபத்து தாண்டா. நம்ம வீரன் அடிச்சு விட்டாங்க மாமா அடிச்சு விட்டாங்க மாமா. யார் அடிச்சது சொல்றா. தோலை உரிச்சு செருப்பு தச்சு போடுறேன். யாரு என்னது சொல்றா. யாருக்கிட்டடா போய் அடி வாய்ப்பு வந்த நீ? வீரனா நீ? அப்பா உங்களுக்காக தான் விட்டுட்டு வந்தேன், இல்லைன்னா அவனை நொறுக்கி இருப்பேன். எனக்காக தானே விட்டு வந்த? சரி நானே போய் அவனை கொண்டு விட்டு வரேன். உங்களுக்கு விஷயம் தெரியாது. அடிச்சது யாரு தெரியுமில்ல? யார் என்னடா? நம்ம தளபதி நரசப்ப நாட்கும். யாரு யாரு? தளபதி நரசப்ப அண்ணன் அடிச்சு விட்டான். தளபதி? ஆமா அரசாங்கம் அடிச்சு விட்டாரு. இவன் என்னடா பண்ணா? அதாவது நம்ம பொம்பி அம்மாவே ஆத்து தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணன் போய் தூக்கி கரைக்கு கொண்டு வந்தாரோ இல்லையோ படா. ஒரு பொம்பளைய ஆத்துல சாக போனதை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து விட்டதுக்கா பலாரு. ஆமா விழுந்துதே விழுந்துதே. ஆமா 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 ஆமா. டேய் நாம சின்ன ஜாதிடா. ராசா மகளை தொட்டு தூக்கலாமா? சின்ன ஜாதி அப்பா, சந்தர்ப்பம் மட்டும் வரட்டும், நாம் எல்லாரும் ஒரே மனித ஜாதிங்கிறத அவனை தெரியப்படுத்துறேன். என்னென்னமோ சொல்லிட்டு போறானே, நான் என்ன பண்ணி தொலைக்கிறேன்? என்ன நரசப்பா? அரசே, ஒரே தண்ணி ஒரே தண்ணி, எங்கு பார்த்தாலும் கரை புரண்டு ஓடுகிறது காவேரி நதியில். ஒரே பயங்கரமான சூழல். பொம்மையை குபுக்கென்று அவிக்கு கொண்டு போய்விட்டது அரசே. அப்புறம் அப்புறம் வீரன் என்ன? வீரன் அல்ல விடுவனா அரசே. ஆற்று வெள்ளத்தை என்னுடைய உயிரையும் திருணமாக மதித்தேன். படாரென்று குதித்தேன், படபடவென்று நீச்சல் அடித்தேன். ஒரு சுழலை என்னை அமைக்கியது. பூ என்று ஊதினேன், போய்விட்டன. தூக்கினேன் பொம்மியை, சேர்த்தேன் கரை. பாருங்கள், எங்கு பார்த்தாலும் தண்ணி இல்ல. அதோ பொம்மி பொம்மி. வெளியே வா, உன்னை கவனித்துக் கொள்வேன். ஐயோ ஏம்மா, நீ வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டாயாமே? ஆமாப்பா. மாமா சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஆமா வேணும் வேணும் சொல்லு. இவர் தான் என்னை காப்பாத்தினாரப்பா. அப்படியா? என்ன மரகதம், பொம்மி அழைத்து செல், அழைப்பாக இருக்கும், தூங்கட்டும். ஆமாமா, நீ உள்ள போ. அப்ப மாமா நான் போய் தூங்கட்டுமா? போய் தூங்கு. பெரிய தீரன் தான். கிடையவே கிடையாது மாமா. ஆமா ஆமா. ஆனால் ஒண்ணு, நீ பூமியை காப்பாற்றியதாக பெருமைப்படுவதில் அர்த்தம் இல்லை. ஏன்? அவள்தான் உனக்குடிவில் ஆயிற்று. அடிக்கடி பொம்மி விட இப்படியே சொல்ல. மகாராஜா, அதுல பாருங்க, உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, அதான் சொல்லியாச்ச. இனிமே என்ன நன்னா? என்னங்க பாத்தியா, வந்துட்டிய, கூடவே இருந்த பள்ளம் தோன்றிய. இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இருக்கா? டே போட்டா, இவர் பெரிய ஹரிச்சந்திரரு. புழுகுனி. என்னங்க புழுகினிடா புழுகினி. நானா? பின்ன நானா? நீ என்ன ஊமையா? உன் காலனை செவிடா. தவிடு பேசாம இருக்க மாட்டேன். ஏய், கேட்டதுக்கு பதில் சொல். யார் நீ? மனிஷா, பார்த்தாலே தெரியலையா? வாலி சுக்குரன் கூட்டான்னு நினைச்சேன். ஓஹோ, சரிதான், அவங்கதான் உங்களுக்கு பொருத்தம் போல இருக்கு. மரியாதையா பேசு. யார் நீ? என் பேர் வீரன். ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த? நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன். முருகன் தேடி வந்தாராமே, அதே போல மான தேடி வந்தியா?
நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி வந்திருக்கேன். கேளுங்களேடி பெண்டுகளா கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தாராம். யாரவன்? யாரோ குறும்புக்காரன். ஓ, நீங்களா? ஆம், நானே தான். ஆற்றங்கரையிலே மாமன் செய்த தவறுக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தேன். போதும். அப்படிப்பட்ட நல்லெண்ணம் இருந்தால் அவன் அடிக்கும் முறையை தடுத்திருக்கலாமே. தவறாக எண்ணாதீர்கள். அப்போது நான் எதுவும் செய்ய முடியாதவளாக இருந்தேன். உங்கள் கன்னத்தில் அடித்ததும் என் இதயத்தில் அடித்தது போல் இருந்தது. அரண்மனை வரலாற்றிலே காண முடியாத ஒரு அதிசயம் அம்மா இது. போர்க்களங்களிலே புஷ்பங்கள் கூட மலர்வதுண்டு. ஏன் வீண் வார்த்தை? என் மான் இந்த பக்கம்தான் ஓடி வந்தது. அதை நானே தேடி பிடித்துக் கொள்கிறேன். நீங்களாகவே விழுந்து விட்டீர்கள். உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை. மானை இங்கே ஒளித்து வைத்து விட்டா என்னிடம் வேடிக்கை காண்பித்தீர்கள். இதை கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேனே. இதை எடுத்துக்கொண்டு மாமா. மாமா சொல்லு அரசப்பா. எப்படி மாமா சொல்றது? எனக்கு என்னமா வெட்கமாக இருக்கிறது. என்னிடம் சொல்வதில் என்ன வெட்கம்? தைரியமாக சொல். நீண்ட நாளாக என் கல்யாண விஷயத்தை பற்றி. அதற்கு என்ன, செய்து விட்டால் போகிறது. போங்க மாமா. நம்ம ஊர் பொம்மண்ண செட்டியார் கூட ஏராளமான பணத்தை கையில் வைத்துக் கொண்டு ஏழை ஜனங்களுக்காக சத்திரம் கட்ட போகிறேன், சாவடி கட்ட போகிறேன், குளம் கட்ட போகிறேன், அப்படி கட்ட போகிறேன், இப்படி கட்ட போகிறேன் என்று வாயார சொல்லுகிறாரே தவிர செய்கையால செஞ்சதாக எனக்கு தெரியவில்லை. அதை போல எங்க என்னோட கல்யாணம் ஆகிவிடுமோ என்றுதான். அப்படியெல்லாம் ஒன்று நினைக்காதே நரசப்பா. இந்த பொம்மண்ணன் சொல் தவற மாட்டான் கூடிய சீக்கிரம். ஆஹா, ஆஹா, நான் என்னென்னமோ நினைத்தேன் இவ்வளவு சுலபமாக. ஆனால் ஐயோ, என்ன மாமா? ஆனால் பூமிக்கு நட்சத்திர தோஷம் இருப்பதாக ஜோசியர் சொல்கிறார். நட்சத்திரத்துக்கு தானே மாமா தோஷம், பொம்மைக்கு தோஷம் இல்லையே. அத்தோடு பொம்மையை கல்யாணம் செய்து கொண்டு என்ன ஆபத்து வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கிறேன். அது இல்லையப்பா, ராஜாங்கத்துக்கே கெடுதல் வரும் என்று ஜோசியர் சொல்கிறார். ஏன் மாமா இப்படி செய்தால் என்ன? எப்படி? ஒரு குண்டுமணி அளவு தங்கத்தில் பொம்மி மாதிரி உரு செய்து புரோகிதருக்கு தானம் கொடுத்து விட்டால்? அது கூடாதப்பா. 48 நாள் காவேரிக்கரை கன்னிமாடத்தில் பொம்மி அம்பிகை விரதம் அனுஷ்டிக்க வேண்டுமா. அதோடு எல்லா தீமைகளும் அகன்று விடுமா. 48 நாள் ஒரு மண்டலம். ஏங்கப்பா. சரி, பரவாயில்ல. அமைச்சரே, நாளை முதல் பொம்மி காவேரிக்கரை கன்னிமாடத்தில் அம்பிகை விரதம் ஆரம்பிக்கிறார். பரம்பரை விதிகளை அனுசரித்து சக்கிலிய சேரியிலிருந்து தினம் ஒருவன் காவலுக்கு வர வேண்டும். இதை சேரிக்கு அறிவித்துவிடும். உத்தரவு அரசே. அப்புறம் கல்யாணம். நான் சென்று பொம்மையிடம் தெரிவிக்கிறேன். தொட்டியம் பாளையாதிபதி பொம்மண மகாராஜா அறிவிப்பு. நாளை முதல் இளவரசி கன்னிமாடத்தில் விரதம் ஆரம்பிக்க போவதார். பரம்பரை வழக்கப்படி சேரியிலிருந்து தினசரி ஒருவர் போய் காவல் காக்க வேண்டும். எல்லை தாண்டக்கூடாது, கூப்பிட்டால் ஒழிய போகக்கூடாது. இது மகாராஜா உத்தரவு. எப்பா கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா ராசாங்க விஷயம் சாக்கிரதையா நடந்துக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் முதல் வீட்டுக்காரனை அனுப்பு. இன்னைக்கு போடா போங்க. பச்சை குத்தலையா பச்சை குத்தலையா பச்சை 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 குறி பார்க்கலையா குறி 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 பச்சை குத்தலையா பச்சை குத்தலையா பச்சை 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 குறி பார்க்கலையா குறி குறி குறி. ஏ நீ யாரு? நான் தோகமலைங்க. பச்சை குத்துவேன், குறி சொல்லுவேன். பாத்துக்கிறீங்களா? குத்திக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், உள்ளவா.
பாக்குறதுங்க. இதுக்கு முன்ன நீ எங்கெங்க குறி பார்த்திருக்க? அது என்னங்க அப்படி கேக்குறீங்க? எத்தனையோ கைய பார்த்தும் இருக்க, குத்தியும் இருக்கேன். சரி சரி, அம்மா கைய பார்த்து சரியா சொல்லு. நினைச்ச காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு அம்மா யோசிக்க வேண்டாம். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தால் அப்புறம் சந்தோஷமா முடியும். கெல்லி, இவளுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்பு. சரி. அம்மா அம்மா, அங்கே காவல் காக்கிறாரே, அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, தகுதிக்கு மீறி குறும்பு பேசும் சக்கிலியன். அன்றைக்கு தோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தானே, அவன் தானே இவன்? அவர் நடையை பார்த்தாயா? ஓ, நாடக மேடை ராஜா போல் இருக்கிறது. ஓயாத கால்களும் உறங்காத உள்ளமும் கொண்ட அவர் உணர்ச்சி பாயாத புலி காட்டும் வெறும் பாவனை. இல்லையடி, என் கண்ணுக்கு இந்த காட்சி ஆச்சரியமாகவே காணப்படுகிறது. நியாயம்தான், கன்னி பருவம் அல்லவா, ஏன் இருக்காது? குறும்புக்காரி, நீ பெரிய கிழவி பாரு. இல்லை, இந்த நாடகத்தில் எனக்கு இன்னும் அனுபவம் இல்லை. அது வந்த பிறகு இருவரும் பரிமாறிக்கொள்ளலாம். நீ வா, அம்மானை ஆடலாம். இல்லடி, அவருக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்கணும். எப்படி? ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து.